முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருவானாக. ஜும்மாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை உலகத்தில் வளர்க்க வைப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த படைதான் முஹாஜிர்களும் அன்சாரிகளும். இஸ்லாமிய வரலாற்றிலே சீராவிலே முஹாஜிரின் என்று கேள்விப்பட்டிருப்போம், இரண்டாவது கூட்டம் கேள்விப்பட்டிருப்போம் அன்சாரி. இந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்பவர்கள் இவர்களுடைய நாமங்கள் வரலாற்றில் ஒரு நாளும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் இந்த முஹாஜிரீன்களை அன்சாரிகளை இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாலும் உலக முடிவு வரை இந்த இஸ்லாத்தை கொண்டு செல்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கூட்டம். முஹாஜிரீன் என்பவர்கள் யார்? முஹாஜிரீன் என்பவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். அன்சாரி என்பவர்கள் யார்? அன்சாரிகள் மதீனாவில் இருந்து கொண்டு உதவி செய்தவர்கள். இந்த முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் சேர்ந்துதான் சகோதரர்களே இன்று மதீனா 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 என்று சொல்வோமே. மதீனாவுக்கு என்று எந்த கட்டமும் கிடையாது. மதீனாவிலே பெரும் பெரும் வேற்றுகள் கிடையாது. அல்லது மதீனாவிலே பெரிய பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்த பூமி அல்ல மதீனா. மதீனா என்பது உலகத்தில் அதிசிறந்த மனிதர்கள் வாழ்ந்த பூமி. உலகத்தின் அதிசிறந்த மனிதர்கள் யார்? முஹாஜிரீன்கள், அன்சார். அவர்களை விட சிறந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிரீன்களுடைய 5 வகையான தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறார். நானும் ஒரு முஹாஜிரீனாக மாறணும், நானும் ஒரு அன்சாரியாக மாறணும் என்றால் இந்த தன்மைகளை எங்களிடம் உருவாக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ரிலே للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورسوله يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. அவர்கள் புக்கராக்கள். மாநிலங்களே புக்கரா என்றால் கேவலம் இல்லை. புக்கரா பக்கீர் என்றால் கேவலமாக நினைச்சிடக்கூடாது. செல்வந்தர்களை விட 500 ஆண்டுகள் முந்தி சொல்லுவோடைய புக்கரா. எங்களை விட ஒரு ஆளுக்கு முந்தி ஏதாவது கிடைச்சா எங்களுக்கு ஒரு ஆசம் வரும். ஒரே வயசு, ஆனா எங்களோட அவன் முன்னு போயிட்டான். உலகத்துல செல்வத்துல கல்யாணத்துல ஒரே அடியா கல்யாணம் நடந்தது. எனக்கு
பிள்ளை கிடைக்கல, அவருக்கு பிள்ளை கிடைச்சிட்டு பொறாம மனிதன். ஆனா பொறாமப்படத்தக்க ஆக முக்கியமான விடயம் தெரியுமா? செல்வந்தர்களை விட ஏழைகள் புகாக்கள் 500 ஆண்டுகள் முந்தி சொர்க்கம் இருக்கும். அவங்க சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது நாம் எங்க இருக்கோம்? அவங்க சொர்க்கத்துக்கு வெளியே, சொர்க்கத்துக்கு வெளியே இருப்போம். அவங்க 500 வருடம் அனுபவிச்சிருவாங்க சொர்க்கத்தை. புகாக்கள் என்றால் கேவலமானவர்கள். அல்லாஹ் இந்த முஹாஜிரிகளை பற்றி சொல்றார். முஹாஜிரான அந்த மக்காவின் மதீனாவுக்கு போனார்களே, அவங்க புகாக்கள் போராடார்கள். இரண்டாவது ஊருக்கு போனவங்க முஹாஜிரி, الذين أخرجوا من ديارهم وأموالهم, அவர்களுடைய வீடுகள் செல்வங்களை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள். ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார், செல்வத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க முஹாஜிர்கள். மூன்றாவது يبتغون فضلا من الله ورضوانا, அவர்களுடைய எல்லா செயல்களிலும் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை திருப்தி மட்டும்தான். எவ்வளவு உயர்ந்த தன்மை! எதை செய்தாலும் يبتغون فضلا من الله ورضوانا, அல்லாஹ்வுடைய ஃபضலையும் பொறுத்து கொடுக்கிறது. சதகா கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது. ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிற எதற்கு? சிரிக்கிறது அவருடைய முகப்பத் எடுக்கிறதுக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு. ஒரு மனிதனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிற எதற்கு? அல்லாஹ் ஒரு பொருத்தம் கிடைக்கும். அவ்வளவு. இது முஹாஜிரினுடைய தன்மை. يبتغون فضلا من الله ورضوانا. நான்காவது தன்மை தெரியுமா? وينصرون الله ورسوله, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்வார்கள், உபத்திரவம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, ரசூலுக்கு கட்டுப்படுவது. ஐந்தாவது தன்மை உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையானவர்கள், பொய் இல்லாதவர்கள். சொல்லியோ செயலியோ பொய் நடிப்பி. இந்த 5 தன்மைகள் யார் தந்தது? முஹாஜிர்கள். அடுத்த ஆயத் அன்சாரிகள். والذين تبوأوا الدار والإيمان من قبلهم, ஈமானின் உறைவிடம். ஈமான் என்றால் அன்சாரிகள். மதீனாவுக்கு போறவங்க இந்த அன்சாரிகளை பற்றி சொல்றோம். இருக்கிறாங்களா? அவர் பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைகள் இருக்குது. அல்லாஹ் புகழ்ந்து சொன்ன ஒரு சமூகம். والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم, ஹிஜ்ரத் செய்து வந்தாங்களே அவங்களோட அன்பு வைப்பாங்க. ஊட விட்டு சொத்தை விட்டு வாழ்றவங்களோட அன்பு வைக்கிறோம். தேசியில இருக்காங்க. மஹப்பத் வேற, ஒரு ஆளு கொண்டு அன்புல கொடுக்கிறது வேற, இரண்டாவது கொடுக்கிறது இரண்டு போ. அதன் போடுங்க இல்ல, அன்பால கொடுக்கிறது வேற. அன்சாரிகள் கொடுத்தது அவ்வளவு அன்பால். يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا. நெஞ்சில எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் செஞ்சது.
وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. மற்றவர்களுக்கு முற்படுது, தனக்கு தேவைக்கிறார், எனக்கு பசி இதுதான் ஈசா அன்சாருடைய பழக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க தான் வெற்றியாளர்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்களா, இரண்டு கூட்டத்தை கண்டார். யார் யார கண்டாங்க? எங்களுக்கு இன்றைக்கு சமூக சேவை செய்ய முடியாம இருக்கிறே இரண்டு கூட்டம் இல்லை. எந்த நாட்டில் எந்த சமூகத்தில் இரண்டு கூட்டம் இருக்குமோ சகோதரர்களே, அந்த நாட்டில் அந்த சமூகத்தில் இஸ்லாத்தை வளர்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. என்ன செஞ்சாங்க? 3 வேலை செஞ்சாங்க. முதலாவது வேலை மஸ்ஜிதுன் நபவியை கட்டினாங்க. எந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் உட்கார்ந்ததோ அந்த இடத்துலதான் பள்ளி கட்டினாங்க. இது அல்லாஹ் ஏற்பாடு. இந்த காணி யாருடையது? அஸ்ஹாபில் ஜுவாரா 2 அனாதை பிள்ளைகளை வளர்த்து வந்தார். சஹல் சுஹைல், இந்த சஹல் சுஹைலுடைய காணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காணியை காட்டிட்டார். அந்த பிள்ளைகள் சொன்னது, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் சும்மாவா? நபியோடு சொன்னாங்க, சும்மாவா? நபியோடு தெரியும், உலகம் முடிவு வரைக்கும் வழக்க பள்ளி வரப்போவது மஸ்ஜிதுன் நபவி. சும்மா இருக்கு. யாரை பயன்படுத்தினா செலவழிப்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 10 தீனார் காசு ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை செலவழித்து, மக்கால செலவழித்து 10 தீனார் இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 10 தீனார கொடுத்து இப்ப நாங்க சொல்லுமே மஸ்ஜிதுன் நபவி, இந்த இடத்தை வாங்கினது யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் சொல்றாங்க, அவ்வளவு பேர் நன்மை யாருக்கு போகுது? எவ்வளவு காரிய வேலையை செஞ்சு வச்சுட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்லாஸ் முஹாஜிர், அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணியை வாங்கி என்ன செஞ்சாங்க? காணியை வாங்கி பள்ளி கட்டினாங்க. செங்கல் நபி நபியோடு தூக்கிட்டு வாங்க, தூக்கி வந்து இடமெல்லாம் ஈட்டி பண்ணி பள்ளியை கட்டுறாங்க. பள்ளியை கட்டின சகோதரர்களே, ஆரம்பமா கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜித் அக்ஸாவுடைய அந்த நேரத்தில் மஸ்ஜித் பலஸ்தீன் காபாவுக்கு மாற்றப்படுறது. நாங்கள் பள்ளிவாசல் முதலாக கட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது 1400 வருடமாகவே இல்லை. அந்த பள்ளியோட அம்சம் அந்த பள்ளியுடைய முதல் முதல் ஹதீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஊர்தான், அந்த பள்ளியில்தான் மஜ்மா நடக்கும். முழு உலக வெற்றிக்கு காரணமாக அந்த பள்ளி. சும்மா பள்ளி கட்டே இல்லை, சும்மா பள்ளி கட்டே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை பாத்திமான பேர் அபூபக்கர் இல்லாத பேர் யாருக்கு பேரை பள்ளி இல்லை, யாருக்கு பள்ளி சொந்தம் இல்லை. பள்ளி அல்லாஹ்வுடைய. அப்படிப்பட்ட பள்ளிதான் பொறுமையான பள்ளி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், يأتي على الناس زمان لا يبقى من الإسلام إلا اسمه ولا يبقى من القرآن إلا رسمه. சொன்னாங்க, ஒரு காலம் வரும்
இஸ்லாம் பேரளவுல மாறும், குர்ஆன் எழுத்தளவுல மாறும். பெருங்கல் பள்ளிவாசல்களை பார்ப்பீங்க, ஆனா நேர்வழியை விட்டு தூரமாக இருக்கு. பள்ளிவாசல் பெருசுதான் என்ன செய்தி? மதீனாவுக்கு முதல் செய்கிறதே அவர்களே பள்ளிவாசல். சொல்வதற்கு மாத்திரமல்ல, முழுமையுடைய மதரசாக்கள் எல்லாமே உருவாகும். இரண்டாவது வேலை செய்வது முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒற்றுமைப்படுத்துகிறது. இதுக்கு சொல்ல ஜோடி போடுறது, ஜோடி போடுறது எல்லாரும் பயாங்க சொல்லி அனுப்புறதா? இதுக்கு நாங்கள் சாப்பிட போட்டு அது நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரே செய்யும் ஒற்றுமைப்படுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முஹாஜிர்கள் இருந்தார், 100 அன்சாரிகள் இருந்தார். ஒரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஜோடி அன்சாரியார் அழுத்தமாக சாதுல் ரபி என்றார். இவர் ஜோடியாக்கினாங்க யாருக்கு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஜோடியாக்கினாங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஜோடியாக்கினாங்க ஹாரிஸா பின் ஸைத். ஜோடிக்கு ஒரே ஒரு ஹதீஸ் போதும். என்ன மக்கான வந்திருக்கிறார் மதீனால ஜோடியை போட்டால் யார் யார்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் பின் ரபீ, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நானும் நீங்கள் ஜோடி நபியோ போட்டாங்க முவாஹா. மதீனாவுல செஞ்ச இரண்டாவது வேலை அவர் சொன்னார், என்ற சொத்துல அறவாசி இருக்காங்க, சொத்துல அறவாசி எழுதி கொடுக்க கூடாது சொன்னார். எனக்கு 2 மனைவி இருக்கிறாள், ஒருவனம் கொடுத்தார், அறவாசி எல்லாம் தான். அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, எனக்கு மாத்திரம் மட்டும் காட்டுகிறார். பஜார சாதித்தாங்க வியாபாரம் மார்க்கெட்டை காட்டி கொடுத்தாங்க. மனு கைதுக்காக மார்க்கெட்டும் வியாபாரம் பண்ணாங்க. கை வியாபாரம் பண்ணி சிலருக்கு கொஞ்சம் காலத்துல உருப்பெல்லாம் மஞ்சள் அடிச்சு வருது, உருப்பெல்லாம் அத்தனை போட்டுக்கார உருப்பெல்லாம் மஞ்சள் யாரும் சொல்லலாம் முடிச்சு சொன்னாங்க. அவங்க வீட்டுல அவரை ஒரு விஷயம், ஒரு ஆடு அறுத்தால் வடிமாத்தாங்க பெருசு செல்வதராக மாட்டார். இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நபியவங்க போட்ட ஜோடி இருக்குது, ஒத்துமைப்படுத்துறது. அப்போதுவே ஒற்றுமை என்பது ஒரு சமூகத்துடைய ஒவ்வொருத்தரையும் நபியோடு இடங்கட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு ஸஅத் பின் ரபீ, அபூபக்கர் ரலியல்லாஹு ஹாரிஸா பின் ஸைத், சல்மான் ரலியல்லாஹு அபூ தர்தா, அபூ தர்தா உலகத்துக்கு சல்மான் ரலியல்லாஹு போவாங்க. உம்மு தர்தாவை பார்த்தா எப்பயும் ஒழுங்கு இல்லாமல் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறீங்க. உம்மு தர்தா சொன்னாங்க,